உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். எந்த நடிகர் உங்ககிட்ட கொடுத்திருந்தாலுமே நீங்க அவங்கள மாசாதான் காட்டுவீங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு கமர்ஷியல் சினிமா தான் பிடிக்கும், அதுதான் எனக்கு வரும். எல்லாருக்குமே லைஃப்ல ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸைட் பண்ணும். ஆமா, அது கிடைக்கும் போது அதை 100% டெலிவர் பண்ணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை சொல்லும் போதே வந்து லியோ மாதிரி, விக்ரம் மாதிரி, இது ஒரு ஜெயிலர் மாதிரி லீடர் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம், அதுக்கான உள்ள ஒரு படைப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பெரிய பெரிய ரீச்சுக்காக அதை சொல்லிருக்கலாம், அந்த படங்களை கோட் பண்ணிருக்கலாம். இருக்கணும்ன்றது ஒவ்வொருத்தர் ஒரு ப்ரொடியூசரும் ஒவ்வொரு ஹீரோவோட ஆசை இல்லையா? கண்டிப்பா அப்படிதான் நான் அதை பாக்குறேன். இதுவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுவா இருக்காது. சம்டைம்ஸ் நான் சும்மா போய் கூட சொல்லுவேன் டீசர்ல. கிண்டல் பண்ணி கலாய்க்க வந்தவங்கள சார்பாக வந்து பார்த்தா நம்மளே வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து அப்போ ஸ்டார் கிடையாது. நான் பண்ணும்போது மனம் கொத்தி பறவை ரிலீஸ் ஆகல, நான் ஓகே பண்ணும்போது. அப்போவுமே தனுஷ் சார் நான் கதை சொல்லும் போது அது ஆக்சுவலி தனுஷ் சாருக்காக நான் யோசிச்ச லைன் எதிர்நீச்சல். அதுவும் காக்கி சட்டியும் சொன்னேன். ஆமா, காக்கி சட்டையும் அவருக்கு தான் யோசிச்சேன். சார் வந்து அவரோட 200% எனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தார். லெஜண்ட் சார். அவர் கண்ணில் ஒரு வெறி இருந்தது, இந்த படத்தில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு. ஸோ இதை விட என்ன நீங்கள் கதைக்கு தேவையோ அந்த செலவை பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும்? பயங்கரமான கிரிட்டிசிசம் இருக்கும். அதை தாண்டி தான் அவங்க ஜெயிச்சு வருவாங்க. லெட்டர் டு காட்ன்ற மாதிரி ஒரு புக்கு, சின்ன குழந்தைங்களாம் சேர்ந்து கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதுறது. ஸோ அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது. அதுலேருந்து தான் எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சது இந்த படத்துக்கு. ஓகே, லெஜண்ட் சார் வந்து அவுட் பார்த்துட்டு என்ன சொன்னார்? அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான், சாருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிக்கிட்டாரு அடுத்த படம். இந்த முத்தை திரு சாங் வர்ற இடம் வந்து ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்ட்டாக இருக்குன்றதுல எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. ஸோ லீடர் ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆமாம், நம்ம ஒரு பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்வே இருக்கும், அதோட டெஸ்டினேஷன் இங்கே தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அது எந்த லெவலுக்கு செட் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன மாதிரி படங்கள் பண்ணணும்னு செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வர முடியாது? இல்லை, இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணுன்றது தான், இது இண்டஸ்ட்ரியிலே இருக்கணுன்றது தான். அப்புறம் டெஸ்டினேஷனாக எதுவுமே கிடையாது. அந்த ஜேர்னி வந்து த்ரூ அவுட் மீடியா, ஐ மீன் இந்த ஃபில்ம் மேக்கிங்குள்ளேயே இருக்கணுன்றது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டே தவிர எந்த டெஸ்டினேஷனும் நான் எதுவும் ஃபிக்ஸ்லாம் பண்ணல, அப்படிலாம் எதுவும் இல்லை. ஓகே, எஸ். ஸோ அதான் டார்கெட் எதுவும் செட் பண்ணாமல் நம்ம உள்ளே இருந்தால் வந்தால் போதும் அப்படின்ற. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ளே வரும்போதே நமக்கு என்ன இருக்கணும்னா, நம்ம வந்து ஃபில்ம் மேக்கிங்லேயோ அது சம்மந்தப்பட்ட இடத்துலையோ நம்ம ஒர்க் பண்ணுன்றது மட்டும்தான் முதல்ல எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ நம்ம ஏதோ ஒரு ஃபார்மில், ஏன்னா நமக்கு வேறு எந்த வேலையிலையும் இன்ட்ரெஸ்ட் வரல, இதில் தான் இருக்குது. இதில் தான் நம்மளால் 100% நம்ம என்ன நைட்டு தூக்கம் முடிச்சாலும் நம்மளை இதில் வேலை செய்ய வைக்குது. அந்த எனர்ஜி நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது எனி ஃபார்ம், எந்த வேலையாக இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம இருக்கணும். ஏதோ ஒரு ரூபத்தில் எந்த வேலையாவது செஞ்சுக்கிட்டு நம்ம இருக்கணுன்றது மட்டும்தான் இலக்கையே தவிர இப்படி தான் இதுதான் டெஸ்டினேஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எதிர்நீச்சல், காக்கி சட்டை, பட்டாசு, கொடி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் நிறைய படங்கள். எங்களுக்கு இப்போ எதிர்நீச்சலாக மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருக்குண்ணா. லைக் காக்கி சட்டை அப்போ நாங்கள் பார்க்கும்போது வந்து எந்த நடிகர் உங்ககிட்ட கொடுத்துருந்தாலுமே நீங்கள் அவங்கள மாசாதான் காட்டுவீங்களோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. லைக் நான் லீடர் பார்க்கும்போது வந்துட்டு முன்னாடி அவர் நடித்த படங்களுக்கும் இப்போ அவர் காட்டுற நீங்கள் வைக்கிற ஃப்ரேமாக இருக்கட்டும், ஆங்கிளாக இருக்கட்டும், ஷார்ட்டாக இருக்கட்டும், நான் என்ன யோசிக்கிறேன்னா, உங்ககிட்ட ஒரு குழந்தைய நிற்க வச்சு இவர் நீங்கள் மாசா காட்டினா கூட காட்டுவீங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்படி இல்லை, எல்லாம் கதை தான். இப்போ எனக்கு வந்து என்ன மாதிரி கதை பண்ண வருதுன்னா, ஸ்கிரிப்ட் பண்ண வருதுன்னா, ஒரு கதைக்குள்ள ஒரு கேரக்டரை எடுத்துகிட்டு வந்து அந்த கேரக்டரை ஹீரோயிக் மொமெண்ட்ஸ்குள்ளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எண்டு கொண்டாடுறதுக்கான ஒரு ஸ்கிரிப்டிங் பேட்டர்ன் தான் என்னை எக்ஸைட் பண்ணுது நான் பண்ணும் போது. அதனால எனி ஹீரோ, எனி ஆர்டிஸ்ட் நான் வந்து கதைக்குள்ளே அதை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அதுதான் தியேட்டர் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றது என்னோட அனுமானம். நான் கற்றுக்கிட்டது. எனக்கு கமர்ஷியல் சினிமா தான் பிடிக்கும், அதுதான் எனக்கு வரும். அப்படின்றதுனால தியேட்டர் மொமெண்ட்ஸ் ஒர்க் ஆகணும்னா ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் இருக்கணும். எல்லாருக்குமே லைஃப்ல ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸைட் பண்ணும். அப்படின்னும் போது எனக்கு எல்லா கேரக்டர்ஸ்குள்ளேயும் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கதையும் அது கிடைக்கும் போது அதை 100% டெலிவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ பெயின் லீட் பண்ணுறவங்களுக்கும் நம்ம அதே தானே வைப்போம். அப்படிதான் நான் ஒவ்வொரு படத்துலையுமே என்னோட ஹீரோஸ் எல்லாருக்கும் ஒரு ஹீரோயிக் மொமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியான எலிவேஷன் இருக்கிற மாதிரியான கதைகள் பண்ணுறது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆடியன்ஸும் அதை எக்ஸைட் பண்ணி தியேட்டர்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னும் போது ஸோ அதை தான் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு இந்த அப்பாவுக்கும் அந்த மகளுக்குமான ஒரு உறவு காட்டுற மாதிரி இருக்குமா, இல்லை அவங்க ஏதாவது ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிக்கிறாங்களா? லீடர் வந்து நிறைய டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா.
இவங்க என்ன கதையா இருக்கும், இவர் ஒரு ஏஜென்ட்டா, இப்படிலாம் போட்டு என்னென்னமோ கதைகள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து ஒரு டேரக்டரோட கிரியேட் ஆகிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு டீசர்லாம் பண்ணோம். ஆமா ஆமா, என்ன கதையா இருக்கும், இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் சொல்லும் போதே வந்து லியோ மாதிரி, விக்ரம் மாதிரி, இது ஒரு ஜெயிலர் மாதிரி லீடர் வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம், அதுக்கான உள்ள ஒரு படைப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி கேமியோல திடீர்னு எங்கேயாவது நார்த் சைட்ல இருந்து அங்க இருந்து ஏதாவது இருக்குமா? அப்படி இல்லை சார், மேபி அந்த பெரிய பெரிய ரீச்சுக்காக அதை சொல்லியிருக்கலாம், அந்த படங்களை கோட் பண்ணிருக்கலாம். இருக்கணும்ன்றது ஒவ்வொருத்தரும் ப்ரொடியூசரும் ஒவ்வொரு ஹீரோவோட ஆசை இல்லையா? கண்டிப்பா. அப்படிதான் நான் அதை பாக்குறேன். இந்த படத்தை ஜென்யூனா நான் இந்த கதை நான் உங்களுக்கு சொல்லணும் சொன்னா நம்ம படம் யாரும் பார்க்க தேவையில்லை இல்லையா? சுவாரஸ்யம். நான் உங்களை டீஸ் பண்றதுக்கு தான் அந்த டீசர். நீங்க என்னன்றது அனுமானிங்க. இதுவா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுவா இருக்காது. சம்டைம்ஸ் நான் சும்மா போய் கூட சொல்லுவேன் டீசர்ல. அதனால தியேட்டர்ல வந்து நீங்க ஃபுல் படம் பாத்தீங்கன்னா தான் இந்த கதை என்னன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அதை டீஸ் பண்ணி தியேட்டருக்கு வர வைக்கிற இதுக்கு தான் இந்த டெக்னிக்ஸ், ஒரு மேஜிக். ஆமா, அதுதான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால கதை என்னன்றதை நான் இப்ப சொல்ல முடியாது. அது தியேட்டர்ல வரும்போது உங்களுக்கு புரியும். அப்படிதான் இந்த கதையை பண்ணிருக்கோம். லெஜண்ட் சார் ஃபர்ஸ்ட் நீங்க மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட அந்த இனிஷியல் டிஸ்கஷன் என்னவா இருந்துச்சுன்னா? இல்ல, ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் வந்து கருடனுக்கு முன்னாடி சாரை மீட் பண்ணேன். அப்போ வந்து ஜென்ரலாக அவரோட லெஜெண்டில் நடந்த என்னென்ன ப்ளஸஸ் அவங்க நினச்சாங்க, எதெல்லாம் சின்னதாக வெளியில் என்ன மாதிரி அது ரியாக்ட் பண்ணாங்க, என்ன மாதிரி இருந்துச்சு, அந்த டிஸ்கஷன். அதில் வந்து ப்ளஸ் மைனஸஸ் பற்றியே நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறமா ப்ராஜெக்ட் பண்ணலான்ற மாதிரி டிசைட் ஆகும் போது தான் இந்த கதைக்குள்ளே நாங்கள் வந்தோம். வந்ததுக்கப்புறம் தான் நான் முன்னாடியே ஒரு பேட்டிலையும் சொல்லியிருந்தேன், கருடனுக்கு முன்னாடியே இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பட் கருடன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எனக்கு அது இமீடியட் ப்ராஜெக்ட். அது இதுக்கு வந்து எனக்கு நிறைய ஸ்கிரிப்டுக்கு எல்லாத்துக்குமே டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ சார்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வந்து கருடன் பண்ணினேன். நான் என்ன நினச்சேன், அவர் வேறு ஏதாவது பெரிய டைரக்டர்ஸோட போவார், வேறு ப்ராஜெக்ட் பண்ணிடுவாருன்றதுல தான் நான் சொன்னேன். பட் அவர் வந்து நீங்கள் வாங்க, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஓகே. ஸோ அதனால் அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஒருத்தர் நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை, அதுக்கான இதுதான் நான் இமீடியட்டாக கருடன் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி தான் எங்களோட அந்த இது ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் நீங்கள் முதல் சேஞ்ச் பண்ணதே அவர் லுக்கில் தான். அவங்க முன்னாடி அந்த இதில் பார்க்கும்போது வந்துட்டு அவர் வந்து க்ளீன் ஷேப்பில் இருப்பார், இது கொஞ்சம் பியர்டாக வச்சு ரக்கடாக காமிச்சது. அவர் அந்த கையில் அந்த கயிறு, அந்த ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குற அந்த ஒரு ஃப்ரேமே ஓகே, அந்த இதே வேற மாதிரி இருக்கு. அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஓகே, உங்களுக்கு டெனிம் ஷர்ட் மாதிரி இன்னும் கொடுக்கலாம், கொஞ்சம் ரக்கடாக காட்டலாம் அப்படின்றது. ஆமாம், ஜென்ரலாகவே நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே ஒரு ஹீரோவுக்கு ஒரு மேக் ஓவர் எடுத்துகிட்டு வருவாங்களா. ஏன்னா அவங்க ஹீரோவாக பார்க்கக்கூடாது, படத்தில் ஒரு கேரக்டராக தானே பார்க்கணும். ஸோ அந்த கேரக்டர் என்ன அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஓகே. ஸோ நம்ம தான் அதை டிசைட் பண்ணுறோம், அவர் என்ன மாதிரி எப்படி இருக்கணும் அவங்க அப்படின்றது எல்லாமே நம்ம தான் டிசைட் பண்ணுறோம். அதனால அது ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் பியர்டு வைக்கிறதுலேருந்து மீச தாடி வச்சதில் ஆரம்பித்து காஸ்டியூம்லேருந்து லுக்லேருந்து எப்படி இருக்கணும், எவ்வளோ வெயிட் இருக்கணுன்றது முதற்கொண்டு நான் சாருக்கு சொன்னேன். இன்னும் கொஞ்சம் வெயிட் போடுங்க அப்படின்லாம் சொன்னேன். ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு கேரக்டருக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ஒரு டைரக்டர் தானே அதை இது பண்ணுவோம். ஆமாம், அப்படிதான் நான் அதை கிரியேட் பண்ணோம். நிறைய பேர் நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்கண்ணா. டிசப்பாயிண்ட் எப்படி சொன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, லெஜண்ட் சார் கூட வந்துட்டு இவர் இணைகிறாரா, இவர் ஒரு ஸ்ட்ரீக் லைன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, இவர் பண்ண படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர், எதுக்கு வந்து சரவணன் சார் கூட இணைகிறாரு, அப்போ வந்து இவரும் பணத்துக்கு லைக் வந்து பெரிய இதுக்காக ஆசைப்பட்டாரோ அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்லி கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்போ ஓகே, அவர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி துரை சார் இருக்க மாட்டார். கட் பண்ணி பார்த்தா நீங்க என்ன சம்பவம் பண்ற, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க கீழே கமெண்ட்லேயும் ஒரு கமெண்ட் வந்திருக்கு, கிண்டல் பண்ணி கலாய்க்க வந்தவங்கள சார்பாக வந்து பார்த்தா நம்மளே வந்து பிரமிக்க வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, கண்டிப்பா ஏப்ரல் 3 படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் டேர்னை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. பட் அந்த நெகட்டிவ் இருக்குல்ல, அந்த நெகட்டிவிட்டி வந்து உங்க மேல முன்னாடி வச்சாங்க, இப்போ அது அப்படியே கொஞ்சம் ஷேட் அவுட், அது எப்படி சொல்றது, ஃபேட் அவுட் ஆகிட்டே வர மாதிரி இருக்கு. அதை பத்தி அது நான் அப்படி நினைக்கல பிரதர். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நான் அப்போ நான் முன்னாடி சொன்னேன், சிவகார்த்திகேயன் வந்து அப்போ ஸ்டார் கிடையாது. நான் பண்ணும்போது மனம் கொத்தி பறவை ரிலீஸ் ஆகலை, நான் ஓகே பண்ணும்போது. அப்போவுமே தனுஷ் சார் நான் கதை சொல்லும் போது அது ஆக்சுவலி தனுஷ் சாருக்காக நான் யோசிச்ச லைன் நீச்சல். அதுவும் காக்கி சட்டையும் சொன்னேன். ஆமாம், காக்கி சட்டையும் அவருக்கு தான் யோசித்தேன். அப்போது நான் அவர்கிட்ட கதை சொல்லும் போது லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து படத்தில் வெறும் சைலன்ஸ் தான், வெறும் மாரத்தான் ஓடுறது தான் இருக்கும். அப்போ வந்து சிவா வந்து தன்னோட டயலாக் டெலிவரி, அவர் பேசுகிற விதத்தில் தான் ஆடியன்ஸ் கிட்ட அவ்வளோ பெரியது. அது தனுஷ் சாருக்கு பிடிச்சி தான் அவர் படம் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் 20 மினிட்ஸ் அப்படி இருக்கு அப்படின்றதுலாம் எல்லாருக்குமே அந்த டிஸ்கஷன்ஸ் இருந்தது. பட் நம்ம என்னன்னா, ஒரு ஃபில்ம் மேக்கராக நம்ம எதை முதல்ல நம்புவோம்னா, நம்ம ஸ்கிரிப்டும் நம்ம கிராஃப்ட் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் இல்லையா. நம்மளால் ஓகே இதை வந்து புல் ஆஃப் பண்ண முடியும்னு நம்ம நம்புவோம்ல. அப்படி தான் நான் அந்த படத்தை எடுத்தேன். காக்கி சட்டை பண்ணும்போது கூட இவ்வளோ ஆக்ஷன் வேணுமா, இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் ஓவர் வேணுமா அப்படியே சிவாவே அதை என்கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ சொன்னது வந்து, நீங்கள் ஒரு கட்டிங் எட்ஜ், மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டெப் வேறையாக நம்ம தெரியணும்னா இந்த மாதிரி ஜானரில் நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் நானும் அவரும் சேர்ந்து தான் அதை அந்த மாதிரியான ஒரு இதில் ஒன்று ட்ரை பண்ணுறோம். ஸோ எனக்கு என்னென்னா, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது தான் நமக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே, நம்மளை எக்ஸைட் பண்ணணும் நம்ம பண்ணுற வேலை இல்லையா. ஸோ அப்போ நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கும் போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸ்கிரிப்ட் தான் இங்கே வந்து ஹீரோ.
மற்றது எல்லாமே ஆடட் தான். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ பண்ணும்போது அவங்க ஆட் பண்ணுவாங்க நிறையா, பட் ஸ்கிரிப்ட் தான் சென்டர், அதுதான் எல்லாமே. அப்படின்னும் போது நம்ம அது த்ரூவாக நம்ம நகர்றது வந்து என்றைக்குமே சேஃபு, அதுதான் சக்ஸஸ்ன்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்டது இந்த 5 படத்தில். அப்படின்னும் போது எனக்கு எந்த இதுவும் கிடையாது. சார் வந்து அவரோட 200% எனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தார், லெஜண்ட் சார். அவர் கண்ணில் ஒரு வெறி இருந்தது, இந்த படத்தில் நான் ஜெயிக்கணும் அப்படின்றது. ஸோ இதை விட என்ன நீங்கள் கதைக்கு தேவையோ அந்த செலவை பண்ணுங்க, இதுக்கு மேலே ஒரு டைரக்டருக்கு என்ன வேணும்? ஸோ அதனால இறங்கி நாங்கள் வந்து ஓகே 100% நம்ம போடுவோம். அதுக்கப்புறம் வர ரிசல்ட் வந்து என்றைக்குமே நம்ம கையில் கிடையாது. ஸோ அந்த 100%-ஐ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போட்டதோட ரியாக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நமக்கு அந்த மாறி இருக்கிறது எல்லாமே. அப்புறம் எல்லாருக்குமே கிரிட்டிசிசத்தை ஃபேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பெரிய உயரத்துக்கே போயிருக்காங்க. நீங்கள் எனி ஹீரோ நீங்கள் எடுத்துங்களேன், பெரிய இடத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே முதல்ல கிரிட்டிசிசம் இருக்கும், பயங்கரமான கிரிட்டிசிசம் இருக்கும். அதை தாண்டி தான் அவங்க ஜெயிச்சு வருவாங்க. அப்படி தான் எல்லா டைமுமே நடந்திருக்கு. அதனால அது ஒரு தடையாக நம்ம நினச்சிக்க தேவையில்லை, அது ஒரு பிரச்சனையாகவும் நினைக்க தேவையில்லை. ஓகே, அது ஒரு போகிற ஒரு ஜேர்னியில் ஒரு பார்ட், அது ஒரு டெஃபினட்டாக. ஆமாம், ஓகே. அது அந்த நீங்கள் மீடியாவில் இருக்கும்போது அதுக்கு பழகணும். முதல்ல நம்மளை 10 பேர் நெகட்டிவாக பேசுவாங்க, தப்பாக சொல்லுவாங்க, பட் அப்படி தான் இருக்கும். நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து இதில் சஸ்டெயின் பண்ண முடியும். எல்லாருமே இப்போ பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்குமே அதுதானே, எல்லாருக்குமே நிறைய கிரிட்டிசிசம் வரும். அதெல்லாம் தாண்டிக்கிட்டு நம்ம இங்கே ஒரு இந்த மாதிரியான ஒரு மீடியா இதில் இருக்கும்போது அது எல்லாமே சகஜம் தான். ஓகே. அண்ட் இந்த கதையை எழுதிட்டு அவர் அப்ரோச் பண்ணிக்கலாம், இல்லை கதையை வந்து இவருக்காக எதாவது சேஞ்சஸ் பண்ணி ஓகே இவருக்கு இது வரும், இதனால நம்ம இந்த கதைகள் சில சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது மாற்றங்கள்? சாருக்காக தான் அந்த கதை பண்ணேன். ஓகே. சாரோட ஒர்க் பண்ணணுன்ற முடிவானதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஐடியாவாக யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. ஓகே. அது வந்து லெட்டர் டு காட்ன்ற மாதிரி ஒரு புக். அது ராம் கட்டர் தமிழ் ராம் சார் இருக்கார் இல்லையா, அவரு வந்து பாலமேந்திரா சாரோட நான் ஒர்க் பண்ணும்போது அவரும் அங்கே இருந்தார் அந்த டைமில். அவரும் படம் பண்ணல அந்த டைமில். எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருந்தோம். வெற்றி சார், பாலமேந்திரா சார்கிட்ட நானும் வெற்றி சார், ராம் சார் எல்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க அசோசியேட் அந்த கேட்டகரி, நான் அசிஸ்டன்ட் கேட்டகரி. அப்போ அவர் ராம் சார் வந்து ஒரு புக்கு ஒன்று சாருக்கு, ஜென்ரலாக எல்லாரும் புக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க ஆஃபீஸ்க்கு படிக்கிறதுக்கு, கொடுக்கறதுக்கு, நிறையா சார் படிக்கிறதுக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா. அப்போ வந்து ஒரு புக்கு லெட்டர் டு காட்ன்ற மாதிரி ஒரு புக்கு, சின்ன குழந்தைங்கலாம் சேர்ந்து கடவுளுக்கு ஒரு லெட்டர் எழுதுறது. அதான் அந்த புக்கினுடைய இது. அந்த புக்கினுடைய எல்லா பேஜஸ்லையும் ஒவ்வொரு லெட்டர் இருக்கும், குழந்தைங்களுக்கு லெட்டர். அது வந்து அந்த புக்கு எனக்கு கொஞ்சம் படிக்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஒவ்வொரு லெட்டரும் ஒரு கதை, அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது. அதுலேருந்து தான் எனக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சிது இந்த படத்துக்கு. ஸோ அதை தான் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இது நல்லா இருக்குது நம்ம பண்ணலான்னாரு. அப்படி ஆரம்பிச்சு தான் இது அவருக்காக இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து தான் இந்த கதை வந்துச்சு. அண்ட் இதில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்போர்ட் அதை வச்சு ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் பண்ணது அப்படின்ற மாதிரி நாங்கள் இதில் காக்கி செட்லேயே பார்த்தோம். அந்த ஆட்டோ ஃபைட்டில் வந்துட்டு ஒன்று நடக்கணும், நான் பயங்கரமாக அந்த கத்தி இது பண்ணுறது, அந்த கரெக்டாக அந்த லாரி வரும்போது அப்படியே ஷோல்டர் மட்டும் தள்ளிட்டு வர்றதா இருக்கட்டும். அண்ட் இதில் பார்த்தா ட்ரெயின், ஏரோப்ளைன், இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கேன். அது ஏன்னா எப்படி இது ஸ்கெச் பண்ணீங்க, எப்படி இது ஒர்க் பண்ணணும்? இல்லை, அது ஸ்கிரிப்டோட ஒரு ஃப்ளோலேயே அது அமைஞ்சுது. எல்லா இதுலேயுமே நடக்கிற மாதிரியான டிரான்ஸ்போர்ட், இதுலேயுமே இருக்கிற மாதிரியான சீக்வன்சஸ் வந்து இதில் இருந்தது கதையிலேயே. ஸோ தட் அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு டீசரில் அதை இது பண்ணியிருக்கோம். எல்லா டெரைன்லையுமே அது நடக்கும். கடலில் ஒரு போர்ஷன் இருக்குது, ஷிப்பில் இருக்குது, ஐ மீன் இதில் இருக்குது, ரோடில் ஃப்ளைட்டு சம்மந்தப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ட்ரெயின் சம்மந்தப்பட்ட ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, எல்லாமே ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஸோ அப்படி அமைஞ்சதுனால அதை ஒரு நேமில் அப்படி சொல்லியிருக்கோம். அண்ட் நாங்கள் ப்ரீ ரிலீஸ் இவெண்ட்லேயும் பார்த்தோம், நிறைய இடங்கள்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு அவருக்கு அடிபட்டு இருந்தாலுமே அவர் வந்து அதை பொருட்படுத்தாமல் இன்னும் அடுத்த ஒரு ஸ்கெடியூல் வந்து இதனால ஸ்கிப் ஆகிடும், அது வந்து லைக் போஸ்ட்போன் ஆகிடும் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டு அவர் வந்து மறுபடியும் ஒரு முன்னாடியே வந்துட்டதா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படியா? அது ஆமாம்மா. இல்லை, நம்ம ஃபாரின்ல அது நடந்துச்சு. 15 days ஷெடியூல். நம்ம என்னன்னா வீசா எல்லாம் சொல்லிட்டு போயிடுவோம் இல்லையா, ஐ மீன் எல்லாமே வாங்கிட்டு தான் போவோம். ஒரு மொத்த க்ரூக்கும் வீசா இருக்கும், ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ரிட்டன் டிக்கெட் போட்டால் தான் அவங்க வந்து வீசாவே இது பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். ஆமாம். ஸோ அவ்வளோ க்ரூ 15 நாள் இது ஷெடியூல். அது என்ன பிளான்னா 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தது. ஒன்று பண்ணிட்டு சீன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். இப்படி தான் நம்ம ப்ளே பண்ணுவோம், ஐ மீன் நம்ம ஷெடியூலாக பண்ணுவோம். ஏன்னா 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பேக் டு பேக் பண்ண முடியாது, ஹீரோஸ்க்கு வந்து ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா டிமாண்டிங்கான ஒரு வேலை இல்லையா. ஆனால் அங்கே இருந்த நாங்கள் போய் ஷூட் பண்ணப்போ ஜார்ஜியாவில் வந்து பயங்கரமான ஒரு கிரைசிஸ். அங்கே வந்து மக்கள் எல்லாம் போராட்டம், அது இதுன்னு எல்லா பக்கமும் போலீஸ் உள்ளே இறங்கி எங்கேயுமே இது பண்ணவே முடியல. ஸோ அப்போ எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்கள் முதல்ல சேஃபான சீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்போம், ஏன்னா குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிச்சாகணுன்ற மாதிரியான சிக்கல். அப்போ 2 சீக்வன்ஸ், ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு சீக்வன்ஸும் ஒரு காலேஜில் ஒரு சீக்வன்ஸும் பேக் டு பேக் ஃபைட். ஒரு பயங்கர சேஸ் எல்லாம் சேர்ந்து மேலே படிக்கட்டில் ஏறுறது, ஸ்டெப்ஸில், இப்படி ஒரு சீக்வன்ஸ். இது ஒரு 5 நாள், இது ஒரு 3 நாள், 8 நாள் பேக்கடாக வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இப்போ இந்த 5 நாள் சீக்வன்ஸ் முடிக்கும் போதே சார் வந்து அந்த இஷ்யூஸ் எல்லாம் நிறைய ஓடுறது, அது இது கீழே விழுந்தது, இதில் எல்லாத்துலேயுமே அவருக்கு நீல ஏதோ ஃப்ராக்சர் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு.
ஆனால் எனக்கு தெரியவே இல்லை. அடுத்த நாள் நாங்கள் காலேஜில் போயிட்டு 3 நாள் முடிச்சாகணும். முடிச்சாதான் நான் அன்னைக்கு 4வது நாள் எங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ளைட்டு. அங்கே இருக்கிற கிரைசிஸில் நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ண முடியாது, விசாவும் இல்லை, டிக்கெட்டும் போட்டாச்சு. ஸோ அதனால அவர் என்ன பண்ணார், யாருக்கும் சொல்லவே இல்லை. அவர் அந்த இதெல்லாம் இப்போ பெயின்லாம் இது பண்ணிக்கிட்டு அதுக்கு ஏதோ பெயின் கில்லர்ஸ்லாம் போட்டார், அப்புறம் இதெல்லாம் போட்டு அந்த சீக்வன்ஸ் மொத்தமும் 3 நாளுமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. ஓகே. என்னன்னா அந்த அவரோட அந்த பேஷன் தான் இந்த எல்லாத்துக்குமே இது டிரைவ் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அதுதான். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவருக்குள்ள அந்த இது இருக்கிறதுனால தான் இது அவரால் அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு வர முடியுது, இதெல்லாம் பண்ண முடியும். ஸ்டில் அதான் அவர் நிறைய சொன்ன மாதிரி இந்த பணம், பேர், புகழ் எல்லாமே இருந்தும் அவர் இதுக்கு பின்னாடி ஓடுறது வந்துட்டு எல்லாரும் பிரமிக்க வைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி. கண்டிப்பா. ஓகே. எல்லாருமே நமக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கு. எல்லாருமே நான் எங்க டீம் எல்லாருக்குமே சொல்லுவோம், இதுதான் லைஃப்ல நம்ம கத்துக்க வேண்டிய லெசன். என்னன்னா எவ்வளோ ஹைட்ஸுக்கு போனாலும் எவ்வளோ சக்சஸ் பணம், பேர், புகழ்ல சொல்றேன், அது நம்மளை வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்குமே தவிர அதனால நமக்கு லைஃப் வந்து பெட்டர் ஆகும்னு சொல்ல முடியாது. டெய்லி நம்மளை எது வந்து நம்ம டிரைவ் பண்ணுதோ, எந்த விஷயம் நம்மளை பண்ணணும்னு நினைக்க வைக்குதோ, அதை நம்ம எவ்வளோ அச்சீவ் பண்ணுறோமோ, அதுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குதோ, அதுதான் நமக்கு வந்து லைஃப்பை ரன் பண்ணும். ஸோ அதனால நம்ம இதெல்லாமே பை ப்ராடக்ட்ஸ். நான் அந்த ஆடியோ ரிலீஸ்லேயும் சொல்லியிருந்தேன், அதெல்லாம் சார்கிட்ட இருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறதான். ஒரு பணம், பேர், புகழ் இதெல்லாமே பை ப்ராடக்ட்ஸ். நம்ம நினச்சதை டெய்லி நம்ம பண்ணுறது தான் நமக்கு சந்தோஷம். அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அதுதான் ஞானம். அது அவருக்கு இருக்குது. என்லைட்மெண்ட். எஸ். உங்களுடைய படங்கள்ல முக்கியமா பாடல்களுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பிஜிஎம்மா இருக்கட்டும், எல்லாமே இப்போ வரைக்கும் நம்ம நிலையில இருந்துட்டே இருக்க மாதிரி. லீடர்ல எந்த மாதிரி ஒரு ஒர்க் நீங்க வந்து ஜிப்ரான் அவர்கிட்ட பேசி இது மாதிரி வேணும்னு கேட்டு பண்ணீங்க? எனக்கு நான் கடைசி 2 படமா கருடன் ஆகட்டும் இதாகட்டும், நான் கொஞ்சம் கோவிட்க்கு அப்புறமா நம்ம மொத்தமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு தமிழ் இதுலயே வந்து ஒரு விஷயம் இதாயிருக்கு. எல்லாருமே வந்து ஜானர் சென்ட்ரிக்கான படங்கள் பார்க்கறது. ஓடிடியில் எனக்கு இன்னைக்கு ஆக்ஷன் பார்க்கணும்னா நான் ஆக்ஷன்ல ஒரு படம் பார்க்கலாம். அப்படி எல்லாருக்கும் நிறைய இது இருக்குது, பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. படம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ தட் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமர்ஷியலாக ஒரு படத்தை எல்லாமே வச்சு ப்ரெசென்ட் பண்ணுன்றது இதுக்கப்புறம் அந்த தேவை குறைஞ்சிருமோன்றது நான் கருடன்லேயே ஃபீல் பண்ணேன். ஸோ சாங்ஸோட பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு அவ்வளோவா கதைக்கு என்ன தேவையோ அந்த இடத்துல சாங்ஸ் வந்தால் போதும். அப்படியாக எனக்கு மற்ற மொமெண்ட்ஸ் ஸ்டோரியை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான இசை தான் வந்து இப்போ ஹாலிவுட்டில் உலகம் ஃபுல்லாக அதுதான் இல்லையா. பாடல்கள்ன்றது எல்லாருக்கும் தனி படத்துக்கு வெளியில் இருக்கிறதோ இல்லை பேக்ரவுண்டில் இருக்கிறதோ தான். நம்மள மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அப்ரோச் பண்ணலை முன்னாடி. ஸோ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி தான் நகர்றோமோ. ஏன்னா இப்போ நீங்கள் தனி பாடல்கள் ஆல்பம்ஸ் எல்லாமே வந்து பெரிய ஹிட் ஆகும் போது பாடல்களுக்குன்னு தனியாக ஒரு இது ஓப்பன் ஆகுதுல்ல. அப்போ ஃபில்மே அதை கொடுக்கணுன்ற அவசியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தில் இசையுமே எனக்கு சாங்ஸை தாண்டி சீக்வன்ஸை வந்து பெருசாக காட்டுறதுக்கும், எலிவேட் பண்ணுறதுக்கும், கதையை நகர்த்துறதுக்கும், அப்புறம் சாங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸை கொடுக்கணும். அதுலேருந்து அவங்க இன்னும் விலகவும் இல்லை. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் நான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் சைடில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்குது படங்கள் எடுக்கிறதுலாம். படங்கள் எடுத்து முடிச்சக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ்லேயே ஓடிடிக்கு வருது. அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே, அது கரெக்டான ஒரு இதுதான். ஏன்னா படத்துலேயே சம்டைம்ஸ் தேட்டரில் ரன் ஆகிட்டு இருக்கும், ப்ளஸ் ஓடிடின்னு வரும்போது அதோடைய ப்ரொடியூசரோட கால் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து சேஃப் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கிராஷ், ஆமாம், ஒரு 2-3 வருஷமா ஓடிடிலேயே நமக்கு பெரிய ரெவென்யூ இல்லை. ஸோ அவங்களோட கால் தான். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் தியேட்டரிக்கலாகவே சில படங்கள் நல்லா ஓப்பன் ஆகும், சில படங்களுக்கு ஓடிடியில் தான் நம்ம வந்து ஒரு 50-60% எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் ஒரு ஸ்பெஷல் கேஸ். அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்பெஷல் கேஸ். அவங்க எவ்வளோ இது பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொடியூசரை சார்ந்தது. அப்படி தான் நான் பார்க்குறேன். அது ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு வர முடியுமான்றதுல எனக்கு டவுட்ஸ் இருக்குது. ஓகே. லலித் சார் வந்து அவுட் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சாருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிக்கிட்டாரு அடுத்த படம். அப்படின்னா பாருங்களேன் அவர் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காருன்னு. இல்ல இப்ப அது ஒரு மிகப்பெரிய, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு லெவல் ஆஃப் இதை வந்து நம்ம லீடர்ல பார்த்தாச்சு. அடுத்து உங்களுக்கு வேற ஒரு படம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கணும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் பிளஸ் சேலஞ்சும் கூட. எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வேறுபட்டு இருக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் லீடர். ஆமா, டெஃபினட்டா. இல்லை, எனக்கு வேறுபட்டு இருக்கிறத விட நான் என்னென்ன வேறையா பண்றேன். இப்போ நான் கருடன்னு ஒரு தேனி பக்கத்துல ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதையை 70 டேஸ்ல ஷூட் பண்ணி அது ஒரு படமா நம்ம காட்டியிருக்கோம். இந்த படம் வந்து டோட்டலா வேற ஸ்கேல்ல இருக்கும். நான் என்னோட ஃபில்மோகிராஃபியில் இந்த மாதிரி ஒரு இதுவே நான் பண்ணல. ஸோ அப்படியே ஒன்று ட்ரை பண்ணுறேன்ல, அந்த சேலஞ்சும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் தான் என்ன அடுத்த கதையை பண்ண வைக்குது. ஸோ அப்படி தான் ஒரு லைனுக்குள்ளே அரைவாகி தான் நான் சாரோட பேசியிருக்கேன். ஸோ இப்படி நம்மளை எக்ஸைட் பண்ணுற விஷயத்தை பண்ணுறது தானே நம்ம வந்திருக்கிறோம். அதனால அதில் நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏன்னா இதை நீங்கள் ரீமேக் பண்ண சொன்னீங்கன்னா தான் நான் போர் ஆயிடுவேன். இப்போ நம்ம வந்து புதுசாக வேற ஒன்று பண்ணணும், அதே சேலஞ்சு.
அப்போது டே பை டே டிஸ்கஷன்லேருந்து ஷூட்டிங்லேருந்து எல்லாமே மறுபடியும் அதே சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுல வந்து நமக்கு அதுக்காக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்கும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக செய்யலாம். ஃபேமிலி ட்ராமாவாக இருக்குமோன்ற ஆசை இல்லை, இவ்வளோ சீக்கிரம் அது லைன் மட்டும் பேசியிருக்கோம். பட் இன்னும் அது என்ன மாதிரி எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ண போகிறோன்றது இன்னும் வரல. நான் அந்த ஏரியாவுக்குள்ள இன்னும் போகவே இல்லை. அதுக்கான வேலைகள் அடுத்து நடக்கும். ஆமாம், அடுத்தது இது முடிச்சுட்டு தான் நடக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு நான் கதைகள் அவர் நரேட் பண்ணிட்டேன், அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு, நான் கருடன் முடிச்சிட்டதுக்கப்புறம் he was waiting for me அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் ஒரு நடிகர்களுக்காக சொல்லி அவங்களாம் அது மாதிரி வெயிட் பண்ணியிருக்காங்களா? இல்லை, அப்படி நான் வெயிட் பண்ணல. ஏன்னா எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது எல்லாமே ப்ராஜெக்டாக மாறி இருக்கு. தனுஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் 2 படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணார், அப்புறம் ஹீரோவை நடிச்சார். எல்லாமே எனக்கு அடுத்தடுத்து நடந்தது. 2020 அப்புறமா ஒரு அந்த கோவிட் கிரைசிஸ்ல நமக்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருந்தது இல்லையா? அந்த 2 வருஷம் தான் நான் அப்படியே கொஞ்சம் வேற ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது. அதிகாரம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணோம், அது நடக்கல. அப்புறம் வேற ஒரு ஹீரோ கதை சொன்னேன், பட் அது வெட்டிலைஸ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுதான் ப்ராசஸ் டைம். மற்றபடி அப்போ கருடன்னு இதுவும் எனக்கு சைமல்டேனியஸாக வந்துச்சு. ஸோ பேக் டு பேக் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நாங்கள் லீடர் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். சாரும் நீங்களும் லைக் ஏதாவது ஒரு ஸ்பாயிலர்லாம் இல்லை, ஒரு சின்ன சீன் ஏதாவது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. ஏதாவது இல்லை, நான் கொடியில் நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்ததுனால அந்த ஒன்று சொன்னேன். தனுஷ் சார் அந்த இதுக்குள்ள வந்து நடந்து வருவார் அது வந்து தியேட்டர் மொமெண்ட்டாக இருக்கும், அது எல்லாருக்குமே ஒர்க் ஆகும்னு சொன்னால, அந்த மாதிரி இந்த முத்தை திரு சாங் வர்ற இடம் வந்து ஒரு தியேட்ரிக்கல் மொமெண்டா இருக்குன்றதுல எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு இந்த லெவல்ல. ஓகே ஓகே ஓகே, அந்த இது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆமா ஆமா ஆமா, முத்தை திரு சாங் வர்ற இடம் ஒரு தியேட்டர் மொமெண்டா இருக்கும். சிறப்புனா அது வந்து நீங்க சொல்ற பார்த்தா அடி மேல அடி வாங்கி ஒருத்தவங்க திருப்பி அடிக்கும் போது நடக்கிறது மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். இவ்வளவுதான் கேட்டீங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகேண்ணா, சிறப்புண்ணா. தேங்க்யூ ஸோ மச். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. போஸ்ட் லிஸ்ட்ல நிறைய நம்ம டீகோட் பண்ணி பேசலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் சத்யாவின் ஃபுல் முன்சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.